நக்சலிசம் மற்றும் மாவோ தீவிரவாதங்களிலிருந்து நாடு விரைவில் முழுமையாக விடுவிக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், தீவிரவாத அமைப்புகளின் செயல்பாடுகளை அறவே ஒடுக்க உறுதியான பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இளைஞர்களை தவறான பாதைக்கு வழி நடத்தும் இத்தகைய தீவிரவாதம் அறவே ஒழிக்கப்படும் என்றும் பிரதமர் உறுதிபட தெரிவித்தார். बीते दशक में हजारों नक्सलियों ने हथियार डाले हैं। मैं आपको पिछले 75 घंटों का आंकड़ा देता हूं, ओनली 75 आवर्स। मैं जानता हूं ये मीडिया का मेन न्यूज नहीं है, लेकिन मेरे जीवन का एक बहुत बड़ा संतोष का विषय है। इन 75 घंटों में 303 नक्सलियों ने सरेंडर किया है। एक जमाने में जिनका 303 चलता था ना, आज वो 303 सरेंडर हुए हैं. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி போன்ற சாதகமான சூழ்நிலைகளால் உலகளாவிய அளவில் வாய்ப்புகள் பெருகி வருவதாகவும் ஐரோப்பிய நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள வர்த்தக ஒப்பந்தம் இதற்கு ஒரு உதாரணம் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இந்தியாவில் ஐரோப்பிய நாடுகள் $100 பில்லியன் அளவுக்கு முதலீடுகள் செய்ய இருப்பதாகவும் இதன் மூலம் வேலைவாய்ப்புகள் பெருமளவிற்கு ஏற்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். தொழில்நுட்பம், தொற்று நோய் காலத்தில் தடுப்பூசி மேம்பாடு போன்ற சவால்களை இந்தியா திறம்பட கையாண்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். இந்தியா ஒவ்வொரு ஆபத்தையும் சீர்திருத்தமாகவும், ஒவ்வொரு சீர்திருத்தத்தையும் மீள்தன்மையாகவும், ஒவ்வொரு மீள்தன்மையையும் புரட்சியாகவும் மாற்றியுள்ளது என்று அவர் கூறினார். கடந்த 11 ஆண்டுகளில் தமது அரசாங்கம் கொள்கை மற்றும் செயல்முறை ஆகிய இரண்டையும் ஜனநாயகப்படுத்துவதில் கவனம் செலுத்தியுள்ளதாகவும், இது வளர்ந்து வரும் பாரதத்தின் எழுச்சிக்கு ஒரு முக்கிய காரணியாகும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். इस समिट में आप एज ऑफ द अननोन इस विषय पर चर्चा कर रहे हैं. दुनिया के लिए एज ऑफ द अननोन एक अनसर्टेन चीज हो सकती है, लेकिन भारत के लिए ये अपॉर्चुनिटीज का गेटवे है. युगों से भारत ने अनजान रास्तों पर चलने का साहस दिखाया है. हमारे संतों ने, हमारे वैज्ञानिकों ने, हमारे नाविकों ने हमेशा ये दिखाया है कि पहला कदम ही परिवर्तन का प्रारंभ होता है.